வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிவர்சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்டை இருந்து ஒரு டேப் வாட்டர் ஃபில்டரை வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அந்த அமேசானில் ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபில்டர் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கனாரும் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குடிக்கிறதுக்கு நம்ம ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிடுறோம் மேக்ஸிமம். அதனால் நம்மளோட தண்ணி வந்து ட்ரிங்கபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். பட் இன்றைக்கி பாத்திங் அந்த பர்பஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஹார்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதனால் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வருது, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது, இன்னும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, அலர்ஜி அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு ஏதாவது ஃபில்டர் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அந்த பேரிவேர்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் சிம்பிளாக, அதாவது ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அதில் இருக்கிற ஃபங்கையாக இருக்கட்டும், ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ளசண்டான ஒரு வாட்டரை கொடுக்குறதுக்கு ஏதாவது ஃபில்டர் இருக்கா, ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணி ஒரு ஃபில்டரை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன இந்த ரிவர்சாஃப்ட் அப்படிங்கிற டேப் ஃபில்டர். ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு 1500 தான் ப்ரைஸிங் இருக்குது. அதுக்கு அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் எதனால் இப்படி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கோட ரீசன் என்னென்னா, அதில் வந்து ஒரு 15 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த கேட்ரேஜோட சைஸ் வந்து ஒரு 13 சென்டிமீட்டர் தான். ஸோ அதுக்குள்ளாடி எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். உண்மையிலே அவங்க அதில் யூஸ் பண்ணியிருந்த டெக்னாலஜியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நார்மலாக அந்த பழைய டெக்னாலஜிஸ்லேயும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 15 ஸ்டேஜ் அப்படிங்கிறது அது ஒரு 15 ஸ்டேஜஸ் ஆஃப் இல்லை, 15 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ யாருனாலுமே அப்படி தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. அதை ஒரு 15 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா 15 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஸ்டேஜ் தான், அது ஒரு இதுக்குள்ளே வாட்டர் வந்து பாஸ் ஆகிட்டு வெளியே வருது. பட் ஸோ அதில் இருக்கிற கிரானுவல்ஸாக இருக்கட்டும், இந்த ஆக்டிவேட்டட் கார்பனாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து கேடிஎஃப் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ப்ராசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேடிஎஃப் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த கேடிஎஃப்க்கு வந்து தனியாக அது ஒரு தனி டெக்னாலஜி. ஸோ இந்த கேடிஎஃப் அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நான் அதோட அந்த கேடிஎஃப் சொல்யூஷனோட ஃபுல் வெப்சைட்டை வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்ததாக நான் பார்த்தேன். ஸோ அது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், வேறு ஒன்று நல்லா சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த கேடிஎஃப் ப்ளஸ் இந்த குளோரின் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இந்த ஹெவி மெட்டல்ஸ், அயன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட காம்பனன்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட டிடிஎஸ் வந்து கம்மியாகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ரிமூவ் ஆனால் டிடிஎஸ் கம்மியாகணும். ஸோ அது வந்து கஸ்டமர்ஸே சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து இந்த வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம், இந்த ப்ராடக்ட்டுக்கு 4 ரேட்டிங் வந்து அமேசானில் இருந்துச்சு. ஸோ அதுவும் கஸ்டமரோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 2500க்கு மேலே இருந்துச்சு. ஸோ 2500 பேர் இதோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூவெல்லாம் ரீட் பண்ண நேரம் நிறைய பேர் நல்லா ஜென்யூனாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி வந்து சாஃப்ட் வாட்டராக மாறிச்சு. டிடிஎஸ் நான் செக் பண்ணேன், நல்ல ஒரு டிடிஎஸ் கிடச்சி. அப்படி தான் மாதிரிலாம் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டியான எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சு, என்னடா இந்த சின்ன ஃபில்டர் வந்து இந்த அளவு பண்ணுமா அப்படின்னா. பட் அந்த ரிவ்யூஸ் அந்த அளவு இருந்துச்சு. மேபி நான் கூட அதை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஸோ மேபி வாங்கினேன் அப்படின்னா நான் அதோட டெமோ வந்து உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ உங்கள் வீட்டில் உங்களோட தண்ணி வந்து கொஞ்சம் ஹார்ட் வாட்டராக இருக்குது, கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, டிடிஎஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தண்ணி அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால முடிக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஷவரில் இந்த ஃபில்டரை வாங்கி மாட்டிக்கலாம். சிம்பிள் தான். ஸோ பெரிய டெக்னீஷியன்லாம் வச்சு ஃபிட் பண்ணணும்னு வேண்டாம், ஒன்றுமே இல்லை. உங்களோட ஷவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இது சின்ன கேட்ரேஜ் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் மாட்டிட்டாலே போதும். ஸோ இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜும் வேண்டாம் மாட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இது ஆக்வர்டாக இல்லை. ஏன்னா சில்வர் டைப்லேயே கொடுத்துருக்குறாங்க இந்த கேசிங்லாம். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஆக்வர்டாக என்னதோ பெருசாக மாட்டியிருக்கு அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது, சிம்பிளாக தான் இருக்குது. இன்னும் வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஹார்ட் வாட்டர்லாம் வச்சு குளிப்பாட்டணும் அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய சென்சிட்டிவான டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களோட வாட்டர் வந்து நார்மலாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த ஃபில்டர்லாம் தேவையில்லை. ஏதாவது உங்களோட தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குளோரின் கண்டென்ட்டு, ஹெவி மெட்டல்ஸ், அயன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட காம்போசிஷன்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வாட்டரோட ஹார்ட்னஸை வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதில் நிறைய அந்த அல்கலைன் ஃபில்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நிறைய கிரானுல்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. ஓகே, இப்போ நம்ம வாங்கி மாட்டிட்டோம். இதோட லைஃப் டைம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனை. ஸோ இது எவ்வளோப்பா லைஃப் டைம் வந்து கொடுக்கும், அதாவது எத்தனை லீட்டர்ஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா 40,000 லிட்டர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி 40,000 லிட்டர்ஸ் வரை தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 6 மாதத்துக்குலாம் இது லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இது கிளைம் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு 1000 டிடிஎஸ்க்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே அவங்க சொன்ன அந்த லிமிட்டில் இருந்துச்சுன்னா அதோட ஃபுல் ரிசல்ட்டு நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நான் சொல்கிறது இப்படி தான், இந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறவங்க, இந்த ஸ்மெல் வர்றது, இந்த ஃபங்கே, பாக்டீரியா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் தண்ணியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே
இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட தண்ணி வந்து கொஞ்சம் ஹார்ட் வாட்டராக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னா இல்லை. ஸோ நான் பார்த்தேன் அமேசானில். ஸோ அதை இதில் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வாட்டர் ரிலேட்டட் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வாட்டர் ரிலேட்டட் கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ஏன்னா இந்த வாட்டர் ரிலேட்டட் ஃபீல்டில் நான் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் அதில் எனக்கு ஒரு பேஷன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட்டை நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் இதெல்லாம் அமேசானில் இருக்குது அப்படின்னு மேக்ஸிமம் என்னோட ரிசர்ச் அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தது தான் இந்த ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட் கிடையாது. எனக்கு அந்த பிராண்ட் வந்து கூப்பிட்டு காசு கொடுத்து என்ன ரிவ்யூ பண்ண சொன்னாங்க அப்படிலாம் இல்லை பிராண்டு சும்மா எனக்கு அனுப்பி தந்தாங்களா அப்படின்னாலும் இல்லை. ஸோ அப்படி அனுப்பி தந்திருந்தா நான் அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு முன்னாடி வச்சு காமிச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ரிஜு ஃபார் இன் தமிழ்.